சர்வீஸு தேனா தேனா எங்கிட்ட வச்சுக்காத வீணா. ஏன் புருஷனை நீ கூட்டிகிட்டு போயிட்டேன்னா நான் யாரை கூட்டிட்டு போய் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணா என்ன உனக்கு என்ன? ஆ நீ ஏன் எதுக்கெடுத்தாலும் 4 வருஷம் உன்னையே 17 வருஷமாக கூட்டி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஊர் போயிட்ட பூரா உன் புருஷன்ற பாலான்னு சொல்கிற. அது புருஷனே இல்லை. நாரச்சிரிக்கி எங்க நீ சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லேன். இந்த 2 புள்ளையுமே தூண்டில் கத்து மேலே சத்தியமாக இந்த 2 புள்ளையுமே பாலாக்குத்தே பெற்றிருக்கேன்னு நீ சத்தியம் பண்ணி கண்டவனுக்கும் காலை விரிச்சவளே. என்ன இதுக்கு ஆகும்னா ஏன் மூத்திரத்தை குடிக்கிற? அவுத்துக்கு அவுத்துக்கு அடி ஊர் போயிட்டு நான் படுத்துட்டு வந்தவளே. நீ அனைமா நீ எல்லாத்தையும் அடி வைத்து சாக போகிறேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. நீ உனக்கு வருவாங்க. அந்த மீனாட்சி தாய் அருள் புரிஞ்சு ஒரு அம்மையாரை வர வைக்க போகிறாங்க. கூடி சீக்கிரம் அது இப்போ ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ரெடியா வரும். தூக்கி போட்டே உன் நல்லி எலும்பை மிதிக்க வரும். வெயிட் பண்ணு. என்ன ஓவரா வாய் பேசுகிற நாரநாய? மூஞ்சி முகரையும் பாரு மூதேவி முண்டை. நல்லா நான் போட்டு எச்சியை தின்னுக்கிட்டு இருக்க. எச்சக்களை எடுவட்ட நாய். உன் ஆத்தா சரியாக இருந்தால் நீ சரியாக இருந்திருப்ப. நாரநாயி அது எங்கிட்ட போய் மேய்ஞ்சிட்டு வந்து உன்னைய பெற்று நீ ஊர் போயிட்டெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வீடு வாங்கி தருவானா, வாசம் வாங்கி தருவானா, சட்டி வாங்கி தருவானா, முட்டி வாங்கி தருவானா, கார் வாங்கி தருவானா, நகை வாங்கி தருவானான்ட்டு கேஸு கொடுத்துன்னு வச்சுக்க. உள்ளே போய் உட்காந்துருவேன் நாரநாய. உட்காந்து என்ன பேசுகிற பேச்சப்பாரு வாய் கூசாம. எங்க சத்தியம் பண்ணி கூட்டு வச்ச வழுக்க மாட்டேன் தூக்கி வச்சு அடிச்சு பண்ணுங்களேன். நான் தான் சொல்கிறேன்ல. அவர் தான் சொல்கிறாருல. அவ ஜெயிலுக்கு போயிட்டு அனுப்பிச்சு கள்ளக்குத்தியாளுக்காக போயிட்டு வந்தான்ல. வர்றப்ப 4 வருஷம் சொல்லி சொல்கிறாளே. இவன் குடும்பம் மாதிரி கூட்டி விட்ற குடும்பம் நினச்சியா? ஏடி நாரம் உண்டை பிள்ளைய 2 பிள்ளைகளும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி அடுத்தவங்களோட கூச்சம் இல்லாமல் உடம்பு கூச்சலாம் பல விருட்டப்படுத்தவளுக்கு உனக்கு எங்கே கூச்சம் இருக்க போகுது? கூச்சம் இல்லாமல் வந்து உட்காந்துட்டு பல்ல காமிச்சிட்டு வர்றையில. அதை வச்சே தெரியாது நாரம் உண்டை. நான் போடுற எச்ச துண்டு தின்னுக்கிட்டு இருக்க. எச்சக்களை எடுவட்ட நாய், நார நாய், கூவ நாய். சத்தியமாக சொல்லி ஏன் ஒன்று நிற்பயில்லை. அது உண்மையாகவே இருந்தால் உனக்கு எங்கே அரிக்குது? உனக்கு எங்கே அரிக்குது? எடுவட்ட எச்சக்களை முண்டை. பலவற்றை படுத்துட்டு வந்தவன் நீ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அது உண்மையாகவே இருக்கட்டும். 4 வருஷம் நான் எங்கேயும் குடும்பம் நடத்துகிறேன். 5 வருஷம் கூட குடும்பம் நடத்திட்டேன். உனக்கு எங்கடி அவசாரி? உன்னை 17 வருஷமாக ஊர் மேய விட்டுட்டேன்ல. எவன் மேய விட்டேன்? எத்தனை கஸ்டமர் மேய விட்டேன்? 4 வேற 5 வேற. உனக்கு 4 புருஷனா உன் ஆத்தா சொல்கிறேன். ஒருத்தையும் கூட உருப்படியாக குடும்பம் நடத்தலை. காரணம் உனக்கு வேண்டியது குடி கொடுத்தன காசு கறி மீன் இந்த மாதிரி ஒரு இழிச்ச வாயன் ஈயவே மாப்பிட்டுவேன். கிழவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தூக்கி கொஞ்சிக்கிட்டு கீழே கழட்டு முண்டை. மண்டையில் டை அடித்த முண்டை. மூஞ்சி முகரை பாரு. உனக்கு அல்லக்கை வேற 4 பேர். நார நாய், நாதாரி நாய், எச்சக்கலை நாய். எதுக்கு எடுத்தாலும் அவன் கேள்வி கேட்டானா அதுக்கு தகுந்த பதிலை கூட்டிகிட்டு பொறுக்கி நாய. ஆம்பளை பனானா பாய்ஸு. நீ பொம்பளை அடி பொறுக்கி நாய. பஜாரித்தனமாக பேசிக்கிட்டு என்ன எச்சக்கலை முண்டை எடுவட்ட முண்டை. பேசுகிற பேச்சப்பாரு. உனையே நிரூபிச்சு நீ என்ன புடுங்க போகிற? ஏண்டி நாரமுண்டை நீ யாரடி முதல்ல பேச? கண்டவனுக்கும் நல்லா பாட்டு பண்ணவளே. நீ யாரு? ஊனா உட்காந்துக்கிட்டு நோய்கிட்டு இதை போடு இந்த பொறுப்பை போடு அந்த பொறுப்பை போடுன்னு போட்டிருக்க பொறுப்புக்கெல்லாம் நீ என்ன புடிங்க முண்டை. போக்கத்தடை இல்லாமல் தானே இங்கே பிடிக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குற. ஏன் எச்சை திங்கிற எச்ச நாய? என்ன இதுக்கு ஓயாமல் அதே சொன்னதே சொல்ல. உனக்கே போர் அடிக்கலை. கான்செப்டை மாற்றுன்ட்டேன்ல. அடியே கண்டவனுக்கு டேஸ் விரிச்சவளே. போரிக்கு முண்டை. நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படியே யார் இவன் மோதிரத்தை தூக்கி போட்டு போகிறவளா? ஏய் நடத்துங்கடா ட்ராமா. ஒரு அளவுக்கு நடத்துங்கடா. ஏண்டி வெக்கமே இல்லை? பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து இடத்துல அடுத்த ஒரு புருஷனை கூட்டிகிட்டு போகிறேன்னு உனக்கு உடம்பு கூசலை. அங்கே யாரும் கேட்கலை. வெளியவே நிப்பாட்டி வச்சுட்டு போகிற. நல்ல மானத்தை கூட்டிகிட்டு போய் இந்த கள்ள புருஷன் கூட தாங்க காசுக்காக காலை விரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? லத்திலே 4 இழுத்து நல்லா சாமான்லேயே 4 குத்து அனுப்புவாங்கள்ல வெளியே. வெக்கங்கட்ட முண்டை. அந்த பையனுக்கு இருக்கிற ஒரு கூச்ச நாச்சம் கூட முண்டை. அவுசாரி உனக்கு இல்லையடி அரிப்படுத்தவளே. அடுத்த புருஷங்கிட்ட காலை விரிக்கிறவளே. நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். ஓவராக பேசுகிறேன். அநேகமாக என் கையால் தான் அடி வாங்கி ஓட போகிறேன்னு நினைக்கிறேன். ஊரை விட்டே உன்னைய மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி கூத்தி தான் அனுப்ப போகிறாங்களா? சிக்கு பாய். இவனால் நீங்கள் நாரி நசங்களைய போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்களேன். அவள் கஸ்டமர் பேரை பூரா தினமும் சொல்லிக்கிறேன்டி எச்சக்களை முண்டை. உன்னை ஏன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க சொல்லேன். உன் ஊரில் உட்காந்து ஒரு லைவ் போட முடியுதா? உனக்கு துப்பு இருக்கா? அங்கே உனக்கு துப்பு இருக்கா? அங்கே வேச வேலை பண்ணதுனால தானே ஒரு ஊர் விட்டு வரட்டியிருக்காங்க. இதே மாதிரி நான் மதுரையில் நீ பண்ண வேலையை நான் பண்ணியிருந்தேன். யாரும் எங்கே அனுப்பியிருப்பாங்க தெரியுமா?
முதல்ல என் வீட்டில் அனுப்புவாங்களா? பாத்தியா, நல்லா என் பிள்ளைய மூத்திரத்தெல்லாம் குடி, 3 சொட்டு குடிச்சா கூட உனக்கு முச்சந்தில்ன்றவனுக்கு அறிவு வராது. ஏண்டி நார முண்டை, எச்சக்கலை எடுவட்ட முண்டை, ஒரு பேர் சொல்லி ஒரு கேக்கு வெட்டினதுக்கே என்னை எப்படி ஓட ஓட இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வராதுங்கிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் வீடு பார்க்குற வரைக்கும் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். என் முண்டை இதுதாண்டி நான் வளர்த்த வளர்ப்பு. பெத்த தாயாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இதாக கூட அவங்கனால ஏற்றுக்க முடியலை. இப்படிப்பட்டவங்க உன்னை மாதிரி பலவற்ற ஊர் மேய்ஞ்சிட்டு 4 வருஷம் எங்கேயா பொறுக்கிட்டு தெரு பொறுக்கிட்டு வந்தா பொறிக்க முண்டை யாரா ஏற்றுக்குவானா? இவங்களாம் ஏற்றுக்குவாங்களா? பொறிக்க முண்டை உக்காந்து என்ன வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா அவுசாரி. நாரண்ணாய கிழிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அசிங்கப்பட்ட ஜென்மங்களா, எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் தொடச்சு விட்டு போகிறீங்க. உன்னைய மாதிரியெல்லாம் ஆத்தாடி உலகத்தில் இருக்காளுங்க. 1-2 அந்த பெரியம்மா மாதிரியே சின்ன பெரியம்மா பெரிய பெரியம்மா குட்டி சாத்தானுங்கள்லாம் தலையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. தருதலைய எதுக்கு துணிஞ்ச நாய்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாயோட சேர்ந்தாதான் நீயே நாய், பொறுக்கி நாய, அநேகமா போவ நாய. ஆளு மண்டையிலும் பாரு, பண்ணுறது பூரா ஊழச்செயல். ஏன் எச்சியை திங்கிற நாய்களுக்கு உங்களுக்குலாம் எதுக்கு இவ்வளவு ஆங்காரம் மயிர் வருது? நாரம் முண்டை, நாரம் முண்டை, நோய் நோய் நோயின்னு காதுக்குள்ளே ரிங்கு குத்துனது மாதிரி குத்திக்கிட்டு கிடக்குறீங்க. நாரம் முண்டைங்களா, பொறுக்கி நாய்ங்களா. உனக்கெல்லாம் சோறு தான் திங்கிறிய, சோத்து விட்டு எதையும் திங்கிறியாடி? ஏண்டி மற்ற இடத்துக்கு தான் ஊர்மையை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு திரியிற? பெத்த பிள்ளையில கூட்டிகிட்டு போய் அடுத்த புருஷன் கூடக்கா இப்படி அவசரித்தனம் பண்ணிக்கிட்டாங்க, காரை எடுத்துக்கிட்டு அங்கே போகலாமா? ஏன் ஊர் போயிட்டெல்லாம் படுக்கையில் காரில் போனையா, பஸ்ஸில் போய் படுத்தியா? சின்ன வயசுன்னு பார்த்தியா, பெரிய வயசுன்னு பார்த்தியா, கல்யாணம் ஆனவன் பார்த்தியா, ஆகாதவன் பார்த்தியா? பொறுக்கி நாய பேசுகிற பேச்சு மயிர பாரு. நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அலும்புத்தானா? என்ன ஆகுனா இது மேலே சத்தியம் பண்ணு, வாடி உன் சாமானில் அடிச்சு பண்ணுறேன் நான். பொறுக்கி முட்டை பொய் சத்தியது, பொய் சத்தியம் வாயை திறந்தா நீ தான் சொன்ன கார் மேலே ஏறவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியடி. அவசாரி எதுக்கிட்டி ஏறுற? இதுக்கு உன் பாதகருப்பேன் என்ன பண்ணுவான்? உன்னையில பாடையில் போகையில் வைக்கும் உன் பாதகருப்பேன். எங்கே வைக்கிறான்னு மட்டும் பாரு. பொய் சத்தியம் அல்வா துண்டு மாதிரி. அதே மாதிரி பிள்ளை மேலே 2 பிள்ளை மேலேங்க எவன் பெத்த புள்ள, எவன் கொடுத்த புள்ள. அதனால டிக்டாக்லேயே பொய் சத்தியம் பண்ண தானே சிக்கா உங்கட நான் இனிமேல் வாழ மாட்டேன், இது என் புள்ள மேலே சத்தியம் பண்ணிட்டு தானே பல நேரம் படுத்துருக்குற. பாய் பூரிச்சு வாய் போட்டவளே, பரதேசி நாயே. பொய் சத்தியம் அப்பையும் பொய் சத்தியம், அடுத்தும் பொய் சத்தியம். நீ எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஓயாமல் சத்தியம் சத்தியம் கேட்குற? நீ என்ன சத்தியம் வஞ்சாவுத்திரியா? ஏன்டி நாரநாய, முதல்ல உன் புருஷன்ட்ட போய் இதெல்லாம் காமி. புருஷன் இருக்குங்கிற இருந்தால் தான் வருவான். இருந்தால் தான் நேரம் ஆட்டி படைச்சிக்க மாட்டோம். ஏண்டி நல்லா கேட்குறேன், அம்புடி சொத்து ஒத்துல எதுக்கடி அடுத்த புருஷன்ட்ட வீடு கேட்குற? உடனே கல்யாணம் பண்ணாதானே உனக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டி நாரமுண்டை, பாலாவை கல்யாணம் பண்ணிக்க பாலா பொண்டாட்டிக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. நீ சந்துக்குள்ளே போகிறவனும் பொந்துக்குள்ளே போகிறவலாம் வீடு வேணும் வாசனை. ஆனால் உண்மையிலே பாலான்னு வீரே ஆம்பளை, உன்னையெல்லாம் மதிக்கவே இல்லை. சல்லி அம்மன் ஜல்லிக்கு நாரநாய்.